ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். வணக்கம் சார். வணக்கம். தமிழிசை பேசும்போது சொல்றாங்க, இலை மீது தாமரை குளத்தில் மலரும், அதுபோல ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும். ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும் போதுதான் இலை போட்டு சரியாக சாப்பிட முடியும். தமிழகம் வளர்ச்சியில் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் ஆட்சியில் இரட்டை இலையுடன் தாமரை மலரும் அப்படிங்கிறாங்க. இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்ல வராரா? எடப்பாடி பேசும்பொழுது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிலாம் பேசிட்டு வந்தார், உட்பட எல்லாருமே அதான் சொன்னாங்க. இப்போ தமிழிசை சொல்வது கூட்டணி ஆட்சி அப்படிதான் எடுத்துக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கு என்பதே இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த அமைப்பை தின்று செரித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தேர்தல் கணக்கு. வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டதுதான். எப்படி நிதிஷ்குமாரை உறவாடி கெடுத்தார்களோ, இன்றைக்கு எப்படி சந்திரபாபு நாயுடுவோடு உறவாடி அவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல அதிமுகவை கபலீகரம் செய்து விட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வேலை திட்டம். அதற்குண்டான பணியை தான் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் என்றுதான் துவக்கத்திலிருந்து நாம் பேசி வருகிறோம். இப்ப பட்டவர்த்தனமாக தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் பேச துவங்கி இருக்கிறார்கள் என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுக்கும் பிறகும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி கள்ள மௌனத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் பேசாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அரியணை ஏறும் என்று சொல்லி நேற்றைக்கு முன்தினம் கூட சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தியாகராயர் நகரில் பேசியிருக்கிறார் என்று செய்தியின் வாயிலாக நாம பார்த்தோம். முதல்ல தேர்தலை பொறுத்தவரையில எப்படி தேர்தலை அணுகப் போகிறோம் என்கிற அந்த யுக்தியை நீங்கள் முன்கூட்டியே தயார் செய்யணும். அதனாலதான் பேரறிஞர் அண்ணா அடிக்கடி தேர்தல் காலங்களில் சொல்லுவார், பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரிய வேண்டும்னு சொல்லுவார். அப்போ தேர்தல் யுக்தியை நீங்க எப்படி வகுக்கிறீங்களோ அந்த அடிப்படையில் தான் தேர்தலுக்கான பயண திட்டத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இப்ப துவக்கத்திலேயே 2 கான்ட்ரவர்சி ஆகுது. என்ன கான்ட்ரவர்சி ஆகுதுன்னா, அதிமுக ஆட்சி அமையும்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க, கூட்டணி ஆட்சி அமையும்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. இதுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம நீங்க தேர்தலை நோக்கி நகரவே முடியாது. பலமான கூட்டணி அமையும், இன்னும் பல கட்சிகள் வந்து சேரும்ன்றாரு. எந்த கட்சி வந்து சேரும்? எடப்பாடி பழனிசாமியோட. அது குறித்து ஒரு பட்டியல் தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறாரா? அதிமுகவினுடைய தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலையே செய்யறார். இதனுடைய விளைவுதான் அதிமுக வீக் ஆயிடுச்சு, அதை இன்னும் பலகீனப்படுத்தி வீழ்த்திடணும்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணக்கு கொடுக்கிறது. அந்த கணக்கினுடைய வெளிப்பாடாகத்தான் தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் பேசி இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நியாயமா என்ன பண்ணணும்? அதிமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கிறாங்கல்ல, அந்த கட்சியின் சார்பில் ஊடகங்களை சந்திப்பவர்கள் இருக்கிறாங்கல்ல, தினந்தோறும் பத்திரிகையாளரை சந்திப்பார அண்ணன் ஜெயக்குமாரு எங்க போயிட்டாரு, ஆளைய காணுமே, ரொம்ப நாள் ஆச்சே, பத்திரிகைகள் முகம் காட்டுவதற்கே தயாராக இல்லையே. அப்ப என்ன நடக்குது அதிமுகவுல? அதிமுகவுக்குள் அந்த நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள்? இதுக்கு ஏன் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறார்கள்? இப்படியெல்லாம் நீங்க பல கேள்விகள் அதிமுகவை நோக்கி வைத்தா அதிமுகவிடத்துல எந்த பதிலும் கிடையாது. காரணம், எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனையும் தன்னுடைய சம்பந்தியையும் தற்காத்துக் கொள்வதற்காக அமித்ஷா இடத்திலே அதிமுகவை அமித்ஷா திமுகவாக எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டார் என்பதுதான் இப்போது தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதை மெய்ப்பிக்கிற விதமாகத்தான் தமிழிசை போன்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அதிமுக நகர்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். எடப்பாடி என்ன சொல்றாரு, கூட்டணி வைக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொல்ற மாதிரி வச்சிருந்தா அந்த மாதிரி வச்சிருக்கலாம், ஆனா இது சட்டமன்ற தேர்தல், இதுல பொது எதிரியை நாங்க வீழ்த்தணும், அதுக்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் சேரணும், அதனால சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. சார், நீங்க ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு சேருங்க, அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இல்லை. ஒற்றை கருத்துடையவர்கள் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திப்பது என்பது இயற்கையாக அமையக்கூடிய ஒரு கூட்டணி. எதுல ஒத்த கருத்துடையவர்கள் சேர்ந்திருக்கீங்க? என்ன ஒத்த கருத்து? அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. நீட் தேர்வு நீங்க வேணான்னு சொல்றீங்க, உண்மைதானே? நீட் தேர்வு வேணுங்கிறது பாரதிய ஜனதா அரசு. திமுக வீழ்த்தணும், அவ்வளவுதான். அதற்கு அதிமுகங்கிற பேஸ் வலுவா இருக்கணும்ல சார். அதிமுக வீழ்ந்திருக்கு, அதிமுக திமுகவை வீழ்த்தி இருக்கு. இந்த 2 பரிணாமங்களையும் அதிமுக சந்திச்சிருக்குல்ல. இப்ப அதிமுக வீழ்த்துகிற இடத்துல இருக்கான்ற கேள்விக்குறி இருக்குல்ல, அதற்கு என்ன பதில்? நீங்க ஒற்றை கருத்து, நீங்க சொல்வதை போல அதிமுக என்கிற இயக்கம் திமுகவை வீழ்த்துவது ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இந்த தேர்தல் களத்துல நிக்குது.
திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாரதிய ஜனதாவும் கருதுகிறது. அதனால் கொள்கை முரண்பாடு, கருத்து முரண்பாடு, அடிமை சாசனம் இவற்றையெல்லாம் கடந்து அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்திருக்கு. அதான உண்மை. அப்ப அதிமுகங்கிற பேஸ் பலமா இருக்கா உங்களுக்கு? அந்த பேஸ் பலமா இருந்தா தானே அதுல நீங்க களமாட முடியும். அந்த பேஸையே வீக் ஆக்கிட்டு நீங்க எங்க இருந்து களமாட போறீங்க? யாரை நம்பி இந்த தேர்தலை சந்திக்க போறீங்க? அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை இன்னைக்கு சிதைச்சிட்டீங்களே. அதிமுக உயிர்ப்போடு இருக்கா இல்லையா என்கிற கேள்வி எழுதுல ஒண்ணு வேணாம் சார். நான் ஒரே ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில சொல்றேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் யார்? சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை. அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு பிறந்த நாள். கூட்டணி ஆட்சி என்பது போன்று ஒரு பொருள் பொருந்திய துணியில் ஒரு போஸ்டர் அடித்து அந்த கட்சியினுடைய தொண்டர் அவருக்கு வாழ்த்து சொல்றார். எல்லா கட்சிக்காரனுக்கும் இருக்கிற ஆசை தானே சார். இன்னைக்கு கட்சி தொடங்கி இருக்கிற விஜயிலிருந்து நேற்று கட்சி தொடங்கிய சீமான் வரை ஒரு நாள் முதலமைச்சர் ஆகணும்னு தானே ஆசைப்படுறாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஆசை இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு பேசுற கட்சி தானே. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேக்குறேன். ஒரு போஸ்டர் அடிச்சுட்டாங்க. யாரு தெரியுமா பதட்டப்பட்டது? அந்த போஸ்டரை யாருக்காக அடித்தார்களோ அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பதட்டப்பட்டார். செல்வ பெருந்தகை என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த தம்பியை கூப்பிட்டு இதுக்கு நீ விளக்கம் கொடுக்கணும்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னு சொன்னா, இங்கே ஒரு கூட்டணி பலமாக இருக்கிறது. அந்த கூட்டணியை கொண்டு செலுத்துகிற பணியை முதலமைச்சர் செய்கிறார். அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். திமுக தலைமையில் தான் அணி. அதிலே காங்கிரஸ் அங்கம் வகிக்குது. அங்கம் வகிக்கிற கூட்டணியில அந்த கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கிற ஒரு கட்சி வருங்கால முதலமைச்சர் என்கிற முழக்கத்தை முன்வைக்குமானால் அது ஒரு சலசலப்பை உண்டாக்கும்னு சொல்லி இந்த கூட்டணிக்குள் எந்த பிணக்கும் வரக்கூடாதுன்னு அந்த தம்பிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு இனிமே இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தரப்புல கண்டிச்சுட்டாங்க. ஏன் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய கருத்துக்கு பாஜக தரப்புல எந்த கண்டனமும் இல்லைங்க, அப்படியெல்லாம் அவர் பேசியிருக்க கூடாது. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்லட்டும், தமிழிசையினுடைய கருத்து தவறு, நாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில இருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரு, எங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் இல்ல, கூட்டணி ஆட்சி போன்ற ஒரு எண்ணம்லாம் இல்ல, இது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்துகிற வேலை, எனவே தமிழிசை இடத்துல நாங்க விளக்கம் கேட்கிறோம்னு ஒரு செய்தியை சொல்லட்டும். இன்னைக்கு சொல்லுவாரா நயினார் நாகேந்திரன்? இல்ல அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கிற ஜே.பி. நட்டா சொல்லுவாரா? அந்த கட்சியை வழி நடத்துகிற அமித்ஷா சொல்லுவாரா? யாராவது சொல்லுவாங்களா சார்? அப்ப என்ன பொருள்? அவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறது என்பதை பல்வேறு வகையில் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அதை கண்டிப்பதற்கு கூட திராணியற்ற ஒரு இயக்கமாக அதிமுக இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அதிமுக எப்படி ஒற்றை கருத்துடைய கட்சிகளை சேர்த்து கொண்டு வீழ்த்த? நீனே பலம் இழந்து போயிட்டிய. அப்ப உன் கூட சேர்ந்து இருக்கிற கட்சிகள் எப்படி பலமாக உன்னோடு சேர்ந்து நிற்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ரெண்டு கட்சி தான் சார் பலம். ஒண்ணு திமுக, அதிமுக. திமுகவோடு கூட்டு வைக்கிற கட்சிகள் எல்லாம் திமுகவை அரியணை ஏற்றணும்னு கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தப்பு. திமுகவோடு சேர்ந்து நாமும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் கணக்கு. இதான தேர்தல் கணக்கு. விசிகாவுக்கு, மதிமுகவுக்கு, காங்கிரசுக்கு, பொது உடைமை இயக்கங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை அமர வைத்து அழகு பார்ப்பதா நோக்கம்? இல்ல. திமுக கூட்டணியில இருந்தா கம்யூனிஸ்டுக்கு 4 இடம் கிடைக்கும், மதிமுகவுக்கு 2 இடம் கிடைக்கும், விசிகாவுக்கு 4 இடம் கிடைக்கும், காங்கிரஸுக்கு 10 இடம் கிடைக்கும். இதான சார் தேர்தல் கணக்கு. அதற்காகத்தானே கூட்டு வைத்திருக்கிறார். அப்ப திமுக பலமா இருக்கணும்ல. இப்ப அதிமுகவை கபலீகரம் செஞ்சிடணும்னு பாஜக நினைக்குது. அதிமுக இடத்துக்கு பாஜக வந்துடணும்னு நினைக்குது. நாங்க பலமான கூட்டணி அமைப்போம், பலமான கூட்டணி அமைப்போம்னு நீ வெறுங்கையிலேயே முளம் போட்டுக்கிட்டு இருக்கிறிய. எப்படி இந்த தேர்தல் யுக்தி வென்றெடுக்க முடியும்னு கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து. எனவே இதை கண்டிப்பதற்கு கூட திராணியற்றவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதை வெளிப்படுத்த முடியாமல் வேறு வேறு வகையில் வெளிப்படுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பேசும்பொழுது அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாஜக அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறது அப்படிங்கிறார். அப்ப அவர் இன்னும் நம்பிட்டு இருக்கிறாரா? அவருக்கு தெரியும் சார், அவர் நம்பல. கீழ்நிலையில் இருக்கிற தொண்டர்களை ஏமாற்றுறார். ஒரு விஷயம் நான் பல நேர்காணல்கள்ல சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். நாடாளுமன்றத்தினுடைய பொது தேர்தல் தோல்விக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா சொன்னாரு? தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள் பழனிசாமின்னு சொன்னார். எப்படி? தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள் பழனிசாமின்னாரு. 11 தோல்வி பழனிசாமி இன்னைக்கு 12 தோல்வி பழனிசாமி ஆகி நிக்கிறாரா இல்லையா? அப்ப அவருக்கு தெரியும்ல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே ஒரு தலைவருக்கு தெரியுமா தெரியாதா இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? இந்த களத்துல நாம வெற்றி வாகை சூடுவோமா, வெற்றி வாய்ப்பை இழப்போமா? இதை கணிப்பாங்கல்ல சார் தலைவர்கள். ஆனா அதை கணிச்சுட்டு கீழ்நிலையில இருக்கிற தொண்டர்களை சரிப்படுத்தி கொள்ள முடியாம, அவர்களை தேர்தல் களத்துல முழுமையாக இயங்க வைக்க முடியாம
ஒரு இம்பார்ட்டன்ட் மாதிரி இருந்தார் சார் எடப்பாடி பழனிசாமி. என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கும் தெரியாதது மாதிரியே நடித்து கொண்டுதான். அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, நாம 40க்கு 40 பறி கொடுக்க போறோம், ஒரு இடத்துல கூட வெற்றி பெற போறது இல்ல அப்படின்றதுனாலதான் அவர் யாரையுமே தன்னை சார்ந்தவர்களை களத்துல இறக்கல. நீங்க ஸ்டார் வேட்பாளர் யாரு சார் சொல்லுங்க? ஜெயக்குமார் மகன் ஒருவரை தவிர இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல்ல முகம் தெரிந்த வேட்பாளர் யாரு? யார நீங்க களத்துல இறக்கி இருக்கிறீங்க? தஞ்சாவூர்ல அதிமுக பலமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பு. தஞ்சாவூர்ல தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. தேமுதிக ஒரு கேண்டிடேட்டை போடுது. பலமான கேண்டிடேட்டை கூட போட முடியாத நிலைமையில இந்த கூட்டணி இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு சூழலை நீங்க உருவாக்கி இந்த தேர்தலை சந்திச்சீங்களே. அப்ப எப்படி நீங்க தேர்தலை சந்திச்சீங்க? இந்த தேர்தல்ல தோல்வி உறுதின்னு தானே அப்படி தேர்தலை சந்திச்சீங்க. இப்பவும் என்னன்னா 2026 தேர்தல்ல தோல்வி உறுதி என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கீழ்நிலையில் இருக்கிற தொண்டர்களை ஏமாற்றுகிற வேலையை செய்யறாரு. எங்க தலைமையில தான் கூட்டணி, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம். அவருக்கு நல்லா தெரியும், ஒரு குறைந்தபட்ச சீட்டை பாஜக பெற்றுக்கொண்டாலுமே இவர்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை பாஜக தராது. அப்படி இல்லைன்னு சொன்னா பாஜக படுதோல்வியை தழுவினாலுமே கூட நம்மை பாஜக விட்டு வைக்காது. இன்னொன்று, இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணியையும் திமுகவையும் எதிர்த்து 234 தொகுதிகளில் நம்மால் வெற்றி பெறவே முடியாது என்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். இப்ப இருக்கிற எண்ணிக்கையோட எடப்பாடி பழனிசாமி குறைவா தான் பெறுவார். நான் 100க்கு 100 விழுக்காடு தோல்வி அடைஞ்சிருவார்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப பெற்றிருக்கிறாங்கல்ல இடங்கள், இந்த இடங்களை விட குறைவான இடங்கள் தான் அதிமுகவுக்கு கிடைக்க போறது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. நாம நக்கீரன்ல மீண்டும் ஒரு முறை தேர்தலுக்கு பிறகு இதையே பேசுவோம். இப்போது இருக்கிற இடங்களை விட குறைவான இடங்கள் கிடைச்சா நீங்க எங்கிருந்து திமுகவுக்கு எதிர்த்த அதிமுக தலைமையிலான அணி வெற்றி வாகை சூடும்? அதிமுக எப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும்? அதற்கான வியூகம் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அதற்கான வியூகம் ஏதாவது இருக்கா சார்? தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்றவாறு நீங்க அரசியல் பண்றீங்களா? தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பங்களை உள்வாங்கி கொண்டு அரசியல் பண்றீங்களா? ஒண்ணும் இல்லையே. உங்களுக்கு அரசியல் என்பதே என்ன என்று தெரியாத நிலையில இருந்து நீங்க அரசியல் செய்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்தை காப்பாற்றணும், உங்களுடைய பதவி வெறிக்க அதிமுகவை பலியிடணும். இதை தவிர வேறு என்ன நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு? வேறு எந்த நோக்கமும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என்பதைத்தான் அவருடைய செயல்பாடுகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. அண்மையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதுல பங்கேற்று பாராட்டு விழா நடத்தினாங்க. மாநில சுயாட்சியை மீட்டு கொடுத்துட்டார். இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி செய்யல, இவர் தான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. இப்போ தமிழிசை இதை விமர்சிக்கிறாங்க. 4 ஆண்டு திமுக ஆட்சியில் எல்லா மக்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துவது ஏன்? அனைவரையும் மிரட்டி நடத்துகிறார்களா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். ஏறக்குறைய 11 ஆண்டு கால ஆட்சியை ஒன்றிய மோடி அரசு நிறைவு செய்திருக்கு. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பாலாறும் தேனாரும் ஓடுதா? சொல்லுங்க சார், பாலாறும் தேனாரும் ஓடுதா 11 வருஷமா? 1. 2016, 2017, 2018 இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக 300 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 300 மடங்கு கூடுதலான தொகை விளம்பரங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒன்றிய அரசினுடைய செய்தி ஒளிபரப்பு துறையினுடைய வெப்சைட்ல இருக்கு, போய் பார்த்துக்கங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 300 மடங்கு. இது தேவையா? 300 மடங்கு விளம்பரம் பண்ணி என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்து கிழிச்சிருக்கீங்க? நீங்க 300 மடங்கு செலவு பண்ணி விளம்பரம் பண்ற அளவுக்கு. ஆனா இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அவர் அரியணை ஏறிய நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை இந்த மக்களுக்கு என்ன அறிவிப்புகளை வெளியிட முடியுமோ அந்த அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கு நிதி ஒதுக்கிக்கிட்டே இருக்காரு. அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த பாராட்டு விழாவை முதலமைச்சர் தனக்குத்தானே நடத்திக்கிட்டாரா? சொல்லுங்க, முதலமைச்சர் தனக்குத்தானே நடத்திக்கிட்டாரா? இல்ல அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை மகிழ்விப்பதற்காக நடத்திருக்காங்களா? பல்கலைக்கழகங்களை ஆட்டுவித்துக் கொண்டிருந்த பிசாசை அடித்து விரட்டி இருக்கிறார் முதலமைச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. பல்கலைக்கழகங்களை ஆட்டுவித்துக் கொண்டிருந்த பிசாசை அடித்து விரட்டி இருக்கிறார். சட்டத்தின் வழி நின்று அடித்து விரட்டி இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். சென்னாரெட்டியை ஜெயலலிதா விரட்டின மாதிரி விரட்டல சார். சட்டத்தின் படி நின்று அந்த பிசாசை அடித்து விரட்டி இன்றைக்கு கல்வி கட்டமைப்பு என்பது முழுக்க முழுக்க மாநில அரசு சார்ந்தது. மாநிலமே எல்லா வகையிலும் முடிவெடுக்கும். கல்வி கட்டமைப்பை நாங்களே தீர்மானிப்போம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று வந்திருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த பாராட்டு விழாவை பல்கலைக்கழகங்களின் சார்பில் நடத்துறாங்க. நடத்துறவங்க யாரு? பல்கலைக்கழகங்களின் சார்பில் அந்த பாராட்டு விழா திமுக நடத்தல, தமிழ்நாடு அரசு நடத்தல. இப்படி ஒரு சாதனையை மோடி செஞ்சா உங்களுக்கும் பாராட்டு விழா வச்சுக்கோங்க. யாரு வேணான்னா
நீங்க என்ன சாதனையை செய்து கிழிச்சிருக்கிறீங்க இந்த 11 ஆண்டு காலத்துல? உங்களுக்கு எதற்கு இவ்வளவு 300 மடங்கு கூடுதலான தொகை செலவு செய்து விளம்பரம்? அப்ப எதுவுமே செய்யாம நீங்க 300 மடங்கு அரசினுடைய வரி பணத்தை எடுத்து செலவு செய்து விளம்பரம் போட்டுக்கலாம். பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சேர்ந்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களோடு இணைந்து ஒரு விழாவை அவர்கள் சொந்த செலவில் நடத்துறாங்க சார் முதலமைச்சருக்கு. உங்களுக்கு எங்க சார் எரியுது? எதற்காக நீங்க இவ்வளவு ஆவேசப்படுறீங்க? ரவியினுடைய பல்லை தட்டி கையில் கொடுத்து விட்டார் முதலமைச்சர் என்பதற்காக நீங்க ஆவேசப்படுறீங்களா? இந்த அம்மையார் அண்டை மாநிலமாக இருக்கிற தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருந்தார். புதுச்சேரிக்கும் சேர்த்து கூடுதல் பொறுப்பு. சந்திரசேகர ராவ் ஹெலிகாப்டர் தர மாட்டேன்ட்டார். உனக்கு ஹெலிகாப்டர்லாம் தர முடியாதுமா, உன் சொந்த செலவுல போய்க்க, எங்க மாநில அரசுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்லாம் தர முடியாதுன்னு சொல்லி ஒரு குட்டு வைத்தார். அதை கூட அந்த அம்மா எதிர்கொண்டுடுச்சு. ஆனா ஆளுநர் என்பவர் பல்லில்லாத பாம்பு என்பதை இந்திய திருநாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறார் முதலமைச்சர். அதை அவர்களால் பொறுக்க முடியல. ஏதோ வானளாவிய அதிகாரம் ஆளுநர் போன்றவர்களுக்கு இருப்பதாக இவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட எந்த அதிகாரமும் இல்லை என்பதை சட்டத்தின் வழி நின்று நிரூபித்திருக்கிறார். அதற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து காந்தாரி வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுததை போல இன்றைக்கு பாஜக தரப்பு கதிகலங்கி போயிருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்கிறேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட குரலாக தமிழிசை மூலமாக வெளிப்படுகிறது. ஒரு தமிழிசை தான் பேசியிருக்கிறாங்க. இன்னும் 1000 தமிழிசைகள் பேச வேண்டி இருக்கிறது. அவர்களும் மிக விரைவில் பேசி விடுவார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதிகார போட்டியாக நினைத்து கொண்டு கவர்னரோடு அனுதினமும் மோதி கொண்டிருந்த முதல்வர் தற்போது கவர்னருடன் அதிகார போட்டி எதுவும் கிடையாது என சொல்கிறார். அப்ப யாரை ஏமாற்ற இப்படி பேசுறாரு அவரு? முதல்வர் ஸ்டாலின் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்துல கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறார் நயினார். இந்தியாவில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சி தானே சார்? அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே. சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. ஜனநாயக நாடுதானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்துதானே பிரதமரை தீர்மானிக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்துதானே முதலமைச்சரை தீர்மானிக்கிறாங்க. இது மக்களாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற நாடுதானே. உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துச்சா? அந்த தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். நீதிபதிகள் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல. ஆனா நீதித்துறையின் மீது கல்லெறியில இது எவ்வளவு பெரிய மோசமான நடவடிக்கை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் செய்யலாமா? ஜெகதீப் தன்கர் செய்யறாரு சார். தீர்ப்பு வந்ததற்கு பிறகு பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்களை அழைக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கா? என்ன கேட்டிருக்கணும் துணை குடியரசுத் தலைவரோ? தீர்ப்பு வந்துருச்சு, உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ ஒரு மாநாட்டை கூட்டுற, என்ன வேற கூப்பிட்டு வர்ற, இந்த மாநாட்டுக்கு நான் வந்தா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே காலில் போட்டு மிதித்ததாகிவிடும் என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு வராமல் அல்லவா ஜெகதீப் தன்கர் தவிர்த்து இருக்க வேண்டும். கூட்டத்துக்கு வருகிறாரே ஜெகதீப் தன்கர். கூட்டத்தை கூட்டுவதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? குடியரசுத் தலைவர் சிறப்பு அதிகாரம் தந்திருக்கிறாரா? தீர்ப்பு வந்த ஈரம் கூட காய்வதற்கு முன்பாக நீங்கள் இந்த மாநில அரசுக்கு இன்னொரு நெருக்கடியை புதிய விதத்தில் கொடுக்குறீங்கன்னா உங்களை எதிர்கொள்கிற துணிச்சலும் திராணியும் பெற்றிருக்கிற முதலமைச்சர் செய்ய மாட்டாரா? நல்லா கேட்டாரே முதலமைச்சர். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஏஜென்ட், நீ தற்காலிகமாக இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற, இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எங்க கிட்ட நீங்க ராஜரீகம் செய்வீங்க, உங்களை நாங்க வேடிக்கை பார்ப்போம்னார். பெரியார் கடைசியாக பேசிய குரல் அந்த குரல். நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன். நீ யாரா எங்களுக்கு? உன்னால் என்ன கம்பு விளையுதா, சோளம் விளையுதா? நீ உன் மொழி வேறு, என் மொழி வேறு, உன் கலாச்சாரம் வேறு, என் கலாச்சாரம் வேறு. நீ ஏன்பா என்ன ராஜரீகம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கிளம்பி போயிரு, மரியாதையா இருந்துக்க, ரகல வேணாம்னாரு பெரியார். கடைசியா அவர் பேசிய உரை இதுதான், வரலாற்று சிறப்பு மிக்க உரை. அந்த உரையை உள்வாங்கி கொண்டு முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், 4 ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்துட்டார். எவ்வளவு அட்டூழியங்களை செய்தார் இந்த ரவி? ஒரே ஒரு முறையாவது சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கண்டனத்தை தெரிவித்தாரா தமிழ்நாடு முதலமைச்சர்? இல்லையே, நிதானமாக இருந்தார். நீங்க மசோதாவை ஒரு மனதா நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டோம் சார். அந்த மசோதாவை கிடப்புல வச்சிருந்தார் சார். கிடப்புல வச்சிருந்தா கூட பரவாயில்ல சார். இந்த ஆளுநர் சொன்னாரு, நான் கிடப்புல வச்சிருந்தாலே அது ரத்து செய்யப்பட்டதற்கு சமம்னு சொன்னார். சட்ட அமைச்சர் அனுப்பிச்சு விளக்கம் கொடுத்தார் முதலமைச்சர். ஜனநாயக வழி நின்று இந்த பிரச்சனைகளை அணுகினார். ஒப்புதல் கேட்டு காத்திருந்தார். ஒப்புதல் தரவில்லை என்றவுடன் உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்பாக படிநிலைகளை தாண்டி உச்சநீதிமன்றத்துக்கு போனார். உச்சநீதிமன்றத்தில் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும்ங்கிற தீர்ப்பை முதலில் பெற்றுக் கொண்டு வந்தார். அதன் பிறகு ஆளுநருக்கு உண்டான அதிகாரம் என்ன என்பதை வரையறுத்து தாருங்கள்ங்கிற தீர்ப்பை பெற்றுக் கொண்டு வந்தார். 4 ஆண்டு காலம் நிதானமாக சட்ட போராட்டத்தை நடத்தி அந்த சட்ட போராட்டத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய திருநாட்டுக்கு ஆளுநர்கள் என்றால் யார், முதலமைச்சருடைய அதிகாரம் எத்தகையது, அது எத்தகைய வலிமை படைத்ததுங்கிறத ஒரு முதலமைச்சர் செய்து காட்டியிருக்கிறார் சார். நான் தான் நக்கீரனுக்கு இதற்கு முன்பே ஒரு நேர்காணலில் சொன்னேன். நம்பூதிரி வாட் செய்யாததை
பேரறிஞர் அண்ணா செய்ய முடியாததை, கலைஞர் முயற்சித்து செய்ய முடியாததை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்திருக்கார். அந்த இருமாப்போட அவர் பேச மாட்டாரா? சட்டத்தின்படி தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்காரு, நீ சட்டத்தை காலில் போட்டு மிதிப்ப, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் வேடிக்கை பார்ப்பாரா? கை கட்டி வாய்ப்பத்தி நிற்பாரா? என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? இந்த நாட்டுல மக்களாட்சி தான் நடக்குதா இல்ல முடியாட்சி நடக்குதா? மோடி என்ன இந்த நாட்டினுடைய மன்னரா? நீங்கள் என்ன வைஸ்ராயா? ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஏஜென்ட்னு முதலமைச்சர் சொன்னதில் என்ன மாறுபட்ட கருத்து இருக்கிறது? சட்டத்தின்படி நின்று அவர் பேசி இருக்கிறார். அவர் அப்படி பேசியதுதான் சரி. தமிழிசை போன்றவர்களும் நயினார் நாகேந்திரன் போன்றவர்களும் முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, தீர்ப்பு வந்துருச்சு, சட்டத்துப்படி நடந்துக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யாதீங்க, தமிழ்நாட்டு மக்கள் காரி உமிழ்கிறார்கள்னு நீங்க போய் ராஜ்பவன்ல ரவிக்கு அட்வைஸ் பண்ணுங்க. முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. 4 ஆண்டு காலம் நிதானமாக இருந்து தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இத்தகைய குரலை உயர்த்தி இருக்கிறார். இது சட்டத்தினுடைய குரல் என்றுதான் நான் சொல்வேன். ஏற்கனவே ஒரு பேச்சு எழுந்தது, ராஜ்யசபா சீட்டு வந்து தேமுதிகவுக்கு தான் தருவாங்க அப்படின்லாம். அப்புறம் இல்லை அந்த மாதிரிலாம் பேசல, அக்ரிமெண்ட்லாம் அந்த மாதிரி போடல அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் தேமுதிக சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ சுதீஷும் சொல்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலின் போது ராஜ்யசபா சீட்டும் சொன்னாங்க, நான் அதனால தான் நானே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கல அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்னமும் அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்கு. நீங்க முதல்ல எந்த கூட்டணியில் இருக்கீங்கன்னு முதல்ல உறுதி செய்யுங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு தினசரி நாளேட்டில் செய்தி வருகிறது, திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை, தேமுதிக முக்கிய ஆலோசனை என்று ஒரு பெட்டி கட்டி ஒரு ஓரமாக செய்தி வந்ததை நானே பார்த்தேன். அப்போ நீங்க எந்த கூட்டணியில் இருக்கிறீங்கிறதையே முதல்ல உறுதி செய்யல. ஒண்ணு. இன்னொன்னு, ஒப்பந்தம்னு ஒண்ணு போடுறோம். மக்கள் நீதி மய்யம் கட்சி கமலஹாசன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வந்து சேர்ந்தார். ஒப்பந்தம் போட்டு அண்ணா அறிவாலயத்துல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்தை பரிமாறிக்கிட்டாங்களா? ஊடகங்கள்ல பார்த்தோமா? இதுதான் தேர்தல் ஒப்பந்தம். 2019 மதிமுகவுக்கு ஈரோட்டுல ஒரு இடம், வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒப்பந்தத்துல போட்டாங்களா? இதுதான் தேர்தல் உடன்படிக்கை. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதிமுகவோடு ஒரு ராஜ்யசபாவை கேட்டு மாநிலங்களவை பெறுவது என்று முடிவெடுத்து உங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடந்திருந்தா அந்த ஒப்பந்தத்தை நீங்க போட்டீங்களா? நீங்க போடல. இப்போ வாய் திறக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் என்ன சொன்னாரு? அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பேசலன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு, நீங்க பேசியது உண்மைன்னு வெளிப்படுத்துங்க. யாருகிட்ட? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த நாட்டு மக்கள் மூலமா சொல்லுங்க. இல்லைன்னா அதற்கு அடுத்த கட்ட பணிகளை நீங்க தொடங்க. ஆனா ஒப்பந்தம் போட்டாங்க, நான் அதனாலதான் தேர்தலில் நிக்கிறேன். எதுக்காக இந்த அழுகாட்சிகள்லாம்? தேர்தல் அரசியலில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தேவையா என்று கேட்கிறேன். தேமுதிகவுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருந்தால் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். வாய்மொழி உத்தரவாக பெறப்பட்ட செய்திகளை எல்லாம் வைத்து அரசியல் ரீதியான நடவடிக்கையும் தேர்தல் அணுகுமுறையும் செய்ய முடியாது என்பதை இன்னமும் தேமுதிக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேமுதிகவுக்கு ஒரு நல்ல பக்குவமான தலைமை தேவைப்படுகிறது என்றுதான் பொருள். பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படும். அதனால் திருமாவளவன் இருக்கிறபடியே இருக்கட்டும், அதோடு சேர்ந்து பாமகவையும் இந்த கூட்டணியில் கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியும் அதுக்கான நகர்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது உண்மையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே திருமாவளவன் பாமக பாஜக இருக்கும் அணியில் நான் இருக்க மாட்டோம் அப்படின்லாம் தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்பது நிலையானது, மாறுதலுக்கு உட்பட்டதல்ல. நான் ரொம்ப அழுத்தமாகவே பதிவு செய்யறேன். எந்த அளவுக்கு இன்டலெக்சுவல் லீடரா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மிளிர்கிறாரோ அதே அளவுக்கு ஒரு வார்த்தையை உதிர்த்தால் அதன் பக்கம் நின்று இயங்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராகவும் அவர் இருக்கார். அவர் தெளிவா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்காரு. பாமகவும் பாஜகவும் இடம்பெறுகிற அணியில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து அவருக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. அப்போ அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமதிப்பிற்குரிய தலைவர் என்ன முடிவெடுப்பார்னா, சமூக நீதி பேசுகிற மண், இங்கே நீங்கள் சமூக நீதியைத்தான் பாடமாக எடுக்க வேண்டும்னு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களுக்கு வகுப்படுத்த அனுப்பியவர் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துட்டாருன்னா மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை உள்வாங்காமலா இருப்பார்? ஓட்டுக்காக இயங்குகிற அரசியல் கட்சி இல்ல சார் திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் கடந்து ஒரு லட்சிய வேட்கையும் கொள்கை கோட்பாடும் அந்த இயக்கத்துக்கு இருக்கிறது. அதுதான் அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வழிநடத்துகிறதுன்னு நான் உறுதியா நம்புறேன். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அப்பா புள்ள சண்டையே இன்னும் முடிவுக்கு வராம இருக்கு.
அப்பா போட்ட பாட்டை பையன் வேணாங்கிறாரு, பையன் போட்ட பாட்டை அப்பா வேணாங்கிறாரு. 2 பேரும் வேற வேற பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சித்திரை திருவிழா மாநாட்டுக்கு. அந்த கட்சியினுடைய பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா இருக்கிற நேரத்துல புது பஞ்சாயத்தா அது பாஜகவுக்கு போடுமா திமுகவுக்கு போடுமான்னு முடிவெடுக்க முடியாம 2 பேரும் தடுமாறுகிற நிலையில் இந்த ஒரு சூழலில் திமுக கூட்டணியில் அவர்கள் இணைவதற்கான வாயிலை திமுக திறக்காது. இன்னொன்னு, திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு அன்புமணி ராமதாஸ் முதல்ல தயாரால நீங்க தெரிஞ்சுக்கங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைக்கு மேல் கத்தி தொங்கியவுடன் அமித்ஷாவிடத்திலே போய் மண்டியிட்டாரோ அதே போன்று அன்புமணி ராமதாசும் மண்டியிட்டு கிடக்கிறார். அவர் வாழ்நாள் எல்லாம் இந்த கட்சியை பாஜக கூட்டணியிலே வைத்துக் கொள்ள வேண்டும்னு தான் விரும்புறாரு. உங்களுக்கு தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறுகிற தலைவர் என்கிற புகழுக்குரியவர் யாருன்னு கேட்டா நம்ம மருத்துவர் ஐயா தான். தேர்தலுக்கு தேர்தல் கரெக்டா எங்க ஜெயிக்குமோ அந்த கூட்டணியில இருந்துருவாரு. திமுக கூட்டணி ஜெயிக்குமா திமுக கூட்டணியில இருப்பாரு. ஆனா நீங்க 2014 தேர்தலில் இருந்து 2014 எடுத்துக்கோங்க. 14 அன்புமணி ராமதாஸ் மட்டும் தானே தேசிய ஜனநாயக கூட்டணியில தருமபுரியில வெற்றி பெற்றாரு. வேற யாரு வெற்றி பெற்றா? அப்போ 2014 இருந்து ஏறக்குறைய 11 ஆண்டு காலம் இன்றைக்கு கடந்திருக்கிற நிலையில் ஒருபோதும் அந்த கட்சி வெற்றி பெறுகிற அணியில் இடம்பெறவே இல்லை. அப்ப என்ன பொருள்னா, ராமதாசினுடைய வியூகம் எல்லாம் அங்க இல்ல, அன்புமணியினுடைய வியூகம் தான் அந்த கட்சியை இயக்குதுன்றதுதான். அன்புமணி ராமதாஸ் இருக்கிற வரை பாஜக கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். ஆனா நீங்க சொன்னீங்க தமிழக வெற்றி கழகம், பாஜக, அதிமுக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நிக்க அருமையான கூட்டணி. அந்த கூட்டணியில தயவு செய்து நாம் தமிழர் கட்சியை சேர்த்துக்கங்க. ரொம்ப வசதியா இருக்கும் எங்களுக்கு. அப்பதான் நீங்க ஒட்டுமொத்தமான ஆட்களும் ஒன்னா சேர்ந்து காலி ஆகுறதுக்கு நாங்க ஒரே நேரத்துல தேர்தல் வியூகத்தை வகுக்க முடியும். ஏன்னா தனித்தனியா உங்களுக்கு ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு வேலைன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது சிரமமா இருக்கும். விஜயை சேர்த்துக்கிறது மாதிரி சீமானையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே அடியில எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடும். உங்களை படுகொலியில் தள்ளி அதற்கு அடுத்த கட்டமாக பாலூத்த வேண்டிய வேலையை திமுக தலைமையிலான அணி சிறப்பாக செய்து முடித்து விடும் என்றுதான் நான் கருதுகிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.